நான் அட்டன் பண்ண எல்லா இன்டர்வியூமே நான் ரிஜெக்ட் ஆகிருக்கேன், இல்லைனா கால் லேட்டர்னுவாங்க. பட் எனக்கு எந்த காலுமே வந்ததில்லை. ஒன்ஸ் நான் இந்த சீக்ரெட் ஃப்ரேம் ஒர்க்கை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறமா நான் அட்டன் பண்ண ஃபஸ்ட்டு இன்டர்வியூமே நான் செலக்ட் ஆகிருக்கேன். ஸோ இந்த சீக்ரெட் ஃப்ரேம் ஒர்க்கை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த சீக்ரெட் ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் அப்ளை பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் நீங்கள் ஒரு ஆஃபரை கையில் வாங்கிடுவீங்க. இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறதான பெயின் என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். நம்ம ஒரு இன்டர்வியூ அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட புக்ஸ் எடுத்து என்ன கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ்ஸிங்லேயே இருப்போம். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு நான் பண்ண தவறு என்ன அப்படின்னா, நான் கெஸ் பண்ண ஆரம்பித்தேன். அவன் என்ன கேட்பானா, அவன் ஸ்டில் இன் மென்டாலிட்டி ஆஃப் 10th 12th. ஸோ 10th 12th இல்லை இந்த காலேஜில் என்ன கொஸ்டின் பேப்பரில் என்ன கொஸ்டின் வரும், ஒருவேளை அவன் அதை கேட்பானோ, ஒருவேளை இதை கேட்பானோ, ஒருவேளை இந்த கொஸ்டினை கேட்டால் உடனே அந்த கொஸ்டின் கேட்டால் அப்படின்னு அது ரிலேட்டாக அந்த போர்ஷனை படிப்போம்ல. இன்ஸ்டெட் ஆஃப் நான் என்னோடய மைண்ட் செட் கெஸ் பண்ணக்கூடாது, என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லாமல் நான் கெஸ் பண்ண ஆரம்பித்தேன். இது நான் பண்ண ஃபஸ்ட்டு தப்பு. ரெண்டாவது, இன்டர்வியூ கேட்குற கொஸ்டினுக்கு எல்லாம் ஆன்சர் சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம சக்ஸஸ்ரா, அந்த இன்டர்வியூ நம்ம செலக்டடா அப்படின்ற ஒரு ரெண்டாவது ஒரு ராங் மைண்ட் செட்டில் இருந்தேன். ஒன்ஸ் ஐ ரியலைஸ் இன்டர்வியூ ஆர் நாட் அபவுட் ஆன்சரிங் கொஸ்டின், இட்ஸ் அபவுட் சால்விங் த கம்பெனிஸ் ப்ராப்ளம். ரோலை ஓப்பன் பண்ணியிருக்கான், இல்லை அவன் எனக்கு ஆள் தேவை அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா அங்கே அவனுக்கு ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணணுன்றதுக்காக தான் நம்மளை ரெக்ரூட் பண்ணுறான். ஸோ நம்ம பாஸ்ட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அதை இவங்ககிட்ட நான் அந்த மாதிரி சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாகவே நம்ம அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு திங் இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம பார்க்குறது, அவனுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன தேவைன்றதை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணன்றதை சொல்கிறேன். அவங்க அனுப்பியிருப்பாங்க அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் நான் என்ன பண்ண லைன் பை லைன் ஒன்று ஒன்றா நான் கோத்ரூ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது மூலமாக என்னால் சில கீவேர்ட்ஸை என்னால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. லைக் சில ரிப்பீட்டட் கீவேர்ட்ஸ்லாம் இருக்கும். அதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, லீடர்ஷிப் பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஈ ஹேஸ் டு பி அஜைல் அப்படின்னு சொல்லி சில செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கீவேர்ட்ஸ்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதுக்கும் மேலே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சோஷியல் மீடியா இல்லை சில பிளாட்ஃபார்ம்ஸில் போய்ட்டு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதான எம்ப்ளாயிஸ் கூடலாம் நான் கனெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். உதாரணத்துக்கு லிங்க்டின்ல போய்ட்டு அந்த கம்பெனியில் பர்சன்ஸ் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க கூட கனெக்ட் பண்ணி அந்த கம்பெனியில் டீம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அந்த பொசிஷன் எந்த மாதிரியானது, அந்த பொசிஷனில் என்ன கரண்ட்டாக என்ன சேலஞ்சஸ் போயிட்டுருக்கு, கரண்ட்டாக அந்த ரோல் என்ன தான் அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். இது இல்லாமல் ஹெச்ஆர் கால் பண்ணுவாங்களோ அவங்ககிட்டயே நான் முதலே சம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நான் இப்போது எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, என்ன அந்த கம்பெனிக்கு தேவை, என்ன அந்த பொசிஷனுக்கு தேவை அப்படின்றத ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு கிடைக்கும். ஸோ இது மூலமாக நான் கெஸ்ஸிங்கில் போக மாட்டேன். என்ன தேவையோ அதை நான் கிளியராக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னடானா அலைன்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஸோ நவ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான என்ன தேவைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த தேவையை நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், நம்மளோட ஸ்கில்ஸ் செட்டாக இருக்கட்டும், அதை இது கூட மேட்ச் பண்ணி நம்ம கன்வே பண்ணணும் இன்டர்வியூர்கிட்ட. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்க. ஸோ கார் ஷோரூமில் போன உடனே உங்கள் கார் அந்த சேல்ஸ் பர்சன் உங்களை பார்த்துட்டு வாங்கன்னு அன்போடு கூப்பிட்டு, என்கிட்ட அந்த கார் இருக்குது, என்கிட்ட இந்த கார் 18 லட்சம், இந்த கார் 20 லட்சம், இந்த காரோடைய ஸ்பெக் பார்த்திங்கன்னா 20 inch டயர், இதில் ஹெட் அப் டிஸ்பிளே இருக்குது, இதில் பெனோரமிக் சன்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்டே இருந்தார்னா கடைசி நீங்கள் வாங்க போகிறதில்ல. ஏன்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு 9 lakhs 10 lakhs அதில் ஒரு நல்ல ஒரு சேஃப்டி, நல்ல மைலேஜ் வேணும், அந்த மாதிரி காரை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. பட் அவர் கட்டுற கார் வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி காட்டிங்கன்னா சுத்தமாக மேட்ச் ஆகாது. பட் எப்போவுமே ஒரு சேல்ஸ் பர்சன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த மாதிரி பேசவே மாட்டார், இந்த மாதிரி தொடங்கவும் மாட்டார். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் என்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்க அப்படின்னு தான் கேட்பார். ஸோ ஒன்ஸ் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார், உங்களுக்கு என்ன தேவைன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாருன்னா அவர்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டை அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணுவார். இப்போ எக்ஸாம்பிள் 10 ப்ராடக்ட்டில் 4 to 5 ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அலைன் ஆகுதுன்னா அந்த ப்ராடக்ட்டை அவர் ஃபோக்கஸ் பண்ணுவார். அதுக்கேற்ற மாதிரி அவருடைய பேச்சை டெய்லர் பண்ணுவார், ஷேவ் பண்ணி பேசுவார். அது இல்லாமல் அவரோட தாட் ப்ராசஸ்ஸு, அந்த பட்ஜெட்ஸ் எல்லாமே அது டோட்டலாக அதை நோக்கி தான் இருக்கும். ஸோ இது மூலமாக ஈஸியாக அவர் உங்ககிட்ட விற்றுருவார். ஸோ இதே தான் இங்கேயுமே இன்டர்வியூலையுமே நம்ம என்ன வேணுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடையதான பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு ஸ்கில் செட்டை இது கூட மேட்ச் பண்ணுறோம். தேர்ட் ஸ்டெப் கம்யூனிகேட் வித் த STAR L ஃபார்முலா. ஃபஸ்ட்டு
ஸ்டெப் அண்ட் செகண்ட் ஸ்டெப் எல்லாமே இன்டர்வியூக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. ஆனால் இந்த தேர்ட் ஸ்டெப் வந்து நம்ம இன்டர்வியூவில் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அப்படின்றது மேட்டர். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன தேவைன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்ஸு எல்லாத்தையுமே அலைன் பண்ணிட்டோம். மூணாவது அதை அப்படியே தெளிவாக கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ கம்யூனிகேட் பண்ணுறது வந்து எப்படின்னா சும்மா நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரக்சராக இல்லாமல் கிளம்ஸியாக சொன்னோம் அப்படின்னா அது வந்து சரியாக கம்யூனிகேட் ஆகாது, ஒரு இம்பேக்டை கொடுக்காது. ஸோ அதுக்கு தான் இன்னொரு ஃப்ரேம் ஒர்க் என்னடானா ஸ்டார் ஃப்ரேம் ஒர்க். இந்த ஸ்டார் ஃப்ரேம் ஒர்க்னா சிச்சுவேஷன், டாஸ்க், ஆக்ஷன், ரிசல்ட், இது கூட நான் ஒரு லாஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டேன், அதுதான் லேர்னிங். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்டோரியாக அவங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும், கண்டிப்பாக இம்பேக்ட் கொடுக்கும். ஏன் இந்த ஃப்ரேம் ஒர்க்னால் நம்ம வந்து எப்போவுமே சின்ன வயசில் நம்ம பாட்டி தாத்தா எல்லாருமே கதை சொல்லுவாங்க, நம்மளுக்கும் கதை கேட்க பிடிக்கும், நம்மளும் கதை சொல்லுவோம். டே டு டே லைஃப்பில் வந்து நான் பைக்கில் போயிட்டு இருந்தேன்டா, பக்கத்தில் ஒருத்தன் திடீர்னு எச்சு துப்புனான், இன்னொருத்தன் வந்து வண்டியை நல்லா ரேஸ் பண்ணிட்டு போனான், காலையில் குறுக்கில் வந்து நாய் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரம் த பாண்ட் இட் செல்ஃப் நம்ம வந்து ஸ்டோரி சொல்கிறது நம்மளுக்கு பிடிக்கும், ஸ்டோரி கேட்குறது பிடிக்கும். ஸோ பட் அந்த ஸ்டோரியை வந்து ஸ்ட்ரக்சர்டாக சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். அவங்க கேட்குற கேள்விக்கு அதுக்கேற்ற மாதிரி அப்படியே இந்த சிச்சுவேஷன், டாஸ்க், ஆக்ஷன், ரிசல்ட், லேர்னிங்கை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே ஒரு பெரிய லெவலில் இம்பேக்ட் இருக்கும். STARL லேர்னிங் பார்த்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுறீங்க, நான் வந்து செல்ஃப் அவேராக இருக்கேன், நான் வந்து கான்ஸ்டன்ட்லி இம்ப்ரூவிங் மைண்ட் செட்டில் இருக்கேன், நான் நாட் அ ஃபிக்ஸ்டு மைண்ட் செட், ஐம் வந்து க்ரோயிங் மைண்ட் செட்டில் இருக்கேன், நான் கான்ஸ்டன்ட் இம்ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவும் கொடுக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம், செகண்ட் ஸ்டெப் அது கூட அலைன் பண்ணிட்டோம், தேர்ட் ஸ்டெப் கிளியராக நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோர்த் ஸ்டெப் இம்பேக்ட் செம்மையாக பண்ணிவிடுவோம். ஸோ இங்கே நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இன்டர்வியூவர் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணல, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும் அதுக்கான சொல்யூஷனை நம்ம வந்து அழகாக இந்த ஸ்ட்ரக்சர்டு மேனராக நம்ம வந்து கொடுத்து கன்வே பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். கையில் ஆஃபரோட ரிட்டர்ன் வருவீங்க. இந்த 4 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க் என்னுடைய கேரியரில் வந்து பெரிய இம்பேக்ட் பண்ணி ஸோ நான் வந்து அட்டன் பண்ண அந்த இன்டர்வியூவில் வந்து நான் செலக்ட் ஆனேன். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்டர்வியூவில் செலக்ட் ஆவீங்க, ஒரு ஆஃபர் லெட்டர் வாங்குவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாராவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.